அடுத்த ஆண்டு ஹஜ் யாத்திரைக்கு செல்வதற்கான உயர் வருமானம் பெறும் T20 தரப்பைச் சேர்ந்த ஒரு நபருக்கு 33,300 ரிங்கேட்டாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் முழு கட்டணத்தையும் சொந்தமாக செலுத்த வேண்டும். அதே வேளையில் B40 எனப்படும் குறைந்த வருமானம் பெறும் தரப்பைச் சேர்ந்த யாத்ரிகர்களுக்கு 55 விழுக்காடு அல்லது 18,300 ரிங்கேட் உதவித்தொகை, கூடுதலாக அரசாங்கம் 1000 ரிங்கேட் நிதி வழங்குவதால் அவர்கள் யாத்திரை செலவுக்கு 15,000 ரிங்கேட் மட்டுமே செலுத்த வேண்டும். M40 எனப்படும் நடுத்தர வருமானம் பெறும் தரப்பைச் சேர்ந்த யாத்ரிகர்களுக்கு 29 விழுக்காடு உதவித்தொகை அடிப்படையில் 23,500 ரிங்கேட்டை செலுத்த வேண்டும். லம்பாகா தபுங் ஹாஜி எனப்படும் யாத்திரை நிதி வாரியத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சைட் ஹமாடா சைட் ஒத்மான் இதனை தெரிவித்தார். இந்த ஹஜ் யாத்திரை காலத்திற்கான உதவி நிதி 261 மில்லியன் ரிங்கேட்டாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 25 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக 2.8 பில்லியன் ரிங்கேட்டிற்கும் கூடுதலான தொகையை கொண்டிருப்பதாக சைட் ஹமாடா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட வருங்கால ஹஜ் யாத்ரிகர்களுக்கு இன்று முதல் கட்டம் கட்டமாக 31,600 பேருக்கு சலுகை கடிதங்கள் வழங்கப்படும்.